நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் கவுன்சில்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு அவங்க எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, நியூ ஸ்ட்ராட்டஜிக் EU இந்தியா அஜெண்டாவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இது வந்து யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய உறவை வந்து வலுப்படுத்துகிற ஒரு ரொம்ப நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம். அது போக நம்மளுடைய இப்போ ட்ரேட் பேரியர், அதாவது யூஎஸ்க்கும் நமக்கும் வந்து இந்த டேரிஃப் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது யூரோப்பியன் யூனியன் கூட நமக்கு ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிடைக்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. இதோட ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐரோப்பிய கவுன்சில், அதாவது யூரோப்பியன் கவுன்சில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்காங்க. அதாவது நியூ ஸ்ட்ராட்டஜிக் EU இந்தியா அஜெண்டாவுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது இந்தியாவுடனான உறவை வந்து வலுப்படுத்தவும் ரொம்ப நாட்களாக நிலுவையில் இருக்கிற இந்த FTA, அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து விரைவாக முடிக்க கொண்டு வர ஒரு மிக தீவிரமான முயற்சியை தான் காட்டுதுன்னு சொல்லப்படுது. இந்த அஜெண்டா வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது தொழில்நுட்பம், வர்த்தகம், ஜியோபொலிட்டிக்ஸ் போன்ற பல விஷயங்களில் இந்தியா யூரோப்பியன் யூனியனுடைய உறவை ஒரு புதிய ஃபோக்கஸ்க்கு எடுத்துகிட்டு போக போகுதுன்னு தான் பார்க்குறோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA, அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன், அது இல்லாமல் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில், அதாவது TTC அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணும் வந்து ஒரு பெரிய நெகோசியேஷனுக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கரண்ட் ட்ரேட் ஸ்டேட்டஸ், அதாவது யூரோப்பியன் யூனியனுடைய நம்மளோட கரண்ட் ட்ரேட் ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கும்போது, யூரோப்பிய யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ட்ரேடிங் பார்ட்னராக இருக்குது. குட்ஸ் மற்றும் சர்வீஸ் ட்ரேடு ரொம்ப அதிகமாக யூரோப்பில் நமக்கு வந்து நடந்துட்டுருக்கு. அதில் குட்ஸ் ட்ரேடில் இந்தியாவுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. இது 2023க்கான தகவல் தான். இந்த 2023 தகவல் படி நம்மளுடைய பொருட்கள், அதாவது குட்ஸ் ட்ரேட் வந்து எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 124 பில்லியன் யூரோ அளவுக்கான பொருட்கள் வந்து நம்ம யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் நடுவே நடந்திருக்கு. இந்த டோட்டல் இந்தியன் ட்ரேட்ல வந்துட்டு 12.2% ஷேர் வச்சிருக்கிறது EU தான். இந்தியாவுக்கு ஒரு லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னராக இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. சர்வீஸ்னா உங்களுக்கு தெரியும், IT இந்த மாதிரி விஷயங்கள்ல. இதில் பார்த்தீங்கன்னா 59.7 பில்லியன் டாலர் வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம். இதில் வந்து 2020 இருந்ததை விட இது கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து யூரோப்பியன் யூனியனோட 9வது ட்ரேடிங் பார்ட்னராக இருக்காங்க, அதாவது சைஸில் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. EUவோட டோட்டல் குட்ஸ் ட்ரேடில் இந்தியாவுடைய ஷேரு 2.2% இருக்குது. ஓவரால் வந்து யூரோப்புக்கு எவ்வளோ வியாபாரம் நடக்குதோ அதில் 2.2% வந்து இந்தியாவிலேருந்து மட்டுமே நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது EUவோட FDI இந்தியாவில் எவ்வளோ பண்ணுறாங்க. FDIனா உங்களுக்கு தெரியும், ஃபாரினோட இன்வெஸ்ட்மெண்ட். அது இந்தியாவில் எவ்வளோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140.1 பில்லியன் யூரோ அளவுக்கான ஸ்டாக் வந்து நம்ம இந்தியாவில் அவங்க யூரோப்பியன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதனால் அந்நிய முதலீடு நமக்கு ஜாஸ்தியாக இறங்கிருக்குன்னு சொல்லப்படுது. 2023 EU வந்து ஒரு லீடிங் ஃபாரின் இன்வெஸ்டராக இந்தியாவில் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்பயும் வந்துட்டு EU ஒரு லீடிங் இன்வெஸ்டராக இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து ஃபேவராக தான் இருக்குது. இப்போ எப்படி சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நம்ம வந்து ட்ரேட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா சைனா வந்து சர்ப்ளஸாக இருப்பாங்க, நமக்கும் அவங்களுக்கும் பயங்கர டெபிசிட் இருக்கும். ஆனால் இந்த யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ட்ரேட் டெபிசிட்டில் பார்க்கும்போது நம்ம தான் வந்து சர்ப்ளஸாக இருப்போம். இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா EUவோட எக்ஸ்போர்ட்டை விட அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இந்த யூரோப்பியனும் கூட நம்ம ட்ரேட் வைக்கிறது வந்து நமக்கு ஒரு ஃபேவரான விஷயமா தான் இங்கே பார்க்குறோம். சரி, என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம வந்துட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் EU கூட அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்தியா வந்து EUக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு மெஷினரி நம்ம பண்ணுறோம், அப்புறம் கெமிக்கல்ஸ் பண்ணுறோம், டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறோம், பேஸ் மெட்டல்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து மினரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லப்படுது. EU இந்தியாவுக்கு என்னென்னலாம் அனுப்புகிறாங்க, அவங்க நம்மக்கிட்ட என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா மெஷினரிஸ் வந்து அவங்க நிறைய அனுப்புகிறாங்க, டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் பண்ணுறாங்க, அண்ட் கெமிக்கல்ஸ், இது போன விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறது. இந்த புதிய ஸ்ட்ராட்டஜிக் அஜெண்டாவினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே வந்து இப்போ நம்ம முன்னாடி சொன்னதால 2023 நிலவரப்படி. ஸோ இது புதுசாக இப்போ இருக்கக்கூடிய வந்து கையெழுத்தாகக்கூடிய இந்த ரினியூடு ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மெண்ட் மூலிமா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு நாடுகளும் இடையான எக்கனாமிக் பொட்டன்ஷியல் வந்து கண்டிப்பாக அதிகமாகும், அதாவது அன்லாக் பண்ணுவோம் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஆல்ரெடி EU வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி 2 பங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த நாடுகள் எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா இந்தியா 3 இந்தியா சேர்ந்தது தான் ஒரு யூரோப்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல நம்ம வர்த்தகம் பண்ணுறது நமக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். எல்லா கண்ட்ரியும் நம்ம அன்லாக் பண்ணுறதுனால நம்மளுடைய பொருட்கள் எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிகளும் போய் சேரக்கூடிய ஒரு நிலை வரும். அதனால் நமக்கு வியாபாரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் ஆஃப் ட்ரேட் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வர்த்தக தடைகளை வந்து நீக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. FTAவோட, அதாவது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா
பல வகையான குட்ஸ் மற்றும் சர்வீஸ் மேலே விதிக்கப்படுற டேரிஃப் மற்றும் நான் டேரிஃப் பேரியர்ஸை வந்து அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் எல்லாத்தையுமே நீக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்ம சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐடி செக்டர் இது எல்லாமே வந்து மெடிக்கைட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சர்வீஸில் வந்துடுது. அது போக வந்து குட்ஸ் சேல்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு சில கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் பேரியரை நீக்கிறது மூலியமா அந்த கண்ட்ரிகளுக்கு நம்மளால ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இதனால ஐரோப்பிய கம்பெனிகள் வந்து இந்தியாவுக்கும் இந்திய கம்பெனிகள் வந்துட்டு யூரோப்புக்கும் போயிட்டு ஈஸியாக அல்லது சீப்பாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது ஈஸியான எக்ஸ்போர்ட்டுக்கான வழிகள் நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மன் எடுத்துட்டிங்கன்னா இம்மீடியட்டாக நம்ம ஜெர்மனுக்கோ அல்லது ஃப்ரான்ஸுக்கோ அல்ல வேற ஒரு நாடுகளுக்கோ வந்து யூரோப்பில் இருக்கிற நாடுகளுக்கோ நம்மளால அதிக அளவில் பொருட்களை ஏற்றுமதி பண்ண முடியாது. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரும் பட்சத்தில் அவங்க ஜீரோ டேரிஃப் நமக்கு போடுறதுனால நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே ஈஸியாக அந்த நாடுகளுக்கு கொண்டு சேர முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆக்சஸ், அது இல்லாமல் முதலீடுக்கான பாதுகாப்பாக மார்க்கெட் ஆக்சஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் பற்றி இந்த ட்ரேடில் இருக்குது. அதாவது இந்த அக்ரிமெண்ட் மூலிமா பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது அரசு கொள்முதல் மற்றும் சர்வீஸ் மார்க்கெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி, ஃபினான்ஸு, டெலிகாம் இது எல்லாமே ஓப்பன் ஆகும் அப்படின்னு கருதுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கு, அதாவது நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாத நிலை வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரெடிக்டபிளான ரெகுலேட்டரி என்வாயர்மெண்ட் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுதான் நடக்கும் இந்த பிஸ்னஸில் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியணும் அப்படின்ற விஷயங்களை வந்து கொண்டு வரணும். சடனாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம், இல்லை நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, இமீடியட்டாக அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் நடக்காது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ் ஆகக்கூடிய பெரிய விஷயங்கள் எதுவும் நடக்காது அப்படின்றது தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் மற்றும் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ், இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். இந்த டிடிசி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மூலமாக டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மற்றும் கிரீன் டெக்னாலஜியில், அதாவது சுத்தமான எனர்ஜின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒன்றும் இல்லை இந்த ஈவி தான். ஸோ அதோட சப்ளை செயின் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுக்கும் ஒரு ஒன்றா சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ணி உருவாக்க போகிறாங்க அப்படின்றத வந்து காமிக்குது. இது ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஈவிக்கான பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். ரேர் எர்த் நம்ம சைனா வந்து கரெக்ட் பண்ணுறாங்க, அவங்கள டிபெண்ட் பண்ணியே நம்ம இருக்கோம். பட் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போகிறதுனால மற்ற நாடுகள்லேருந்து நமக்கு இதுக்கான உதவிகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காம்ப்ரஹென்சிவ் எஃப்டி அமலுக்கு வந்துச்சுன்னா, அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா 2 நாடுகளோட ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் மாடல்ஸ் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஜிடிபி 2030க்குள்ள 0.6% முதல் 1% வரைக்கும் அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மெயினாக யூவோட நம்ம அக்ரிமெண்ட் போகிறதுனால நமக்கான ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 0.6 1% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நமக்கு மட்டும் கிடையாது, இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷனாக தான் பார்க்கப்படுது. யூவோட ஜிடிபி எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள 0.1 முதல் 0.2 வரை அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ யூரோப்பியன் யூனியன் ஆல்ரெடி வளர்ந்த நாடு அப்படின்றதுனால அவங்களோட ஜிடிபியோட க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நமக்கு எப்படி 0.6லேருந்து 1 வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு 0.1லேருந்து 0.2 வரைக்கும் வளர்றதுக்கான வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவுசார் சொத்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒப்பந்தம் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உருவாகிற அக்ரிகல்ச்சரு, ஃபுட்டு மற்றும் ட்ரிங்க் ப்ராடக்ட்ஸுக்கு சட்ட பாதுகாப்பு, அதாவது லீகல் ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம ஆல்ரெடி சில அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்கோம். பட் இந்த அக்ரிமெண்ட் மூலயமா ஒரு சில பொருட்களுக்கு நம்ம வந்து நம்மளும் சரி யூரோப்பியனும் சரி இதுக்கு ஒரு ஒப்புதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லஸ் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது அந்த பகுதி ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலிமா கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா யூரோப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா மாதிரி 2 பங்கு அதிக ஏரியா உள்ள ப்ளஸ் வந்து பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஏரியா. இங்கே நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலிமா வியாபாரம் பண்ணுறதன் காரணமாக இந்தியாவோட எக்கனாமி கண்டிப்பாக வளரும். அமெரிக்காவுக்குடைய இந்த டேரிஃப்க்கு நம்ம ஒரு பதில் சொல்லும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்னதான் வந்து ட்ரம்ப் யூரோப்பியன் யூனியனை வந்து இந்தியாவுக்கு நீங்கள் டேரிஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினாலும் இன்றைக்கி வந்திருக்க நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியன் எப்போதுமே இந்தியாவோட ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு, டெக்னாலஜி ஷேரிங் எல்லாத்துலேயுமே வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஸோ அதனால் ட்ரம்ப் எப்படி பிளான் பண்ணாலும் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்றது தான் உண்மை. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலிமா நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். ஓகே நம்பர்களே, இந்த வீடியோவில் நான்
உங்களுக்கு இந்தியா கொண்டு வந்துள்ள இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் யூரோப் கூட அதனுடைய ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். அதனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இது ஃபியூச்சரில் என்ன மாதிரிலாம் பெனிஃபிட் கொடுக்க போகிற டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.